ரமலானின் மூலமாக இஹ்லாஸை கற்றிருக்கிறோம். ரமலான் கடக்க போகிறது. இன்னும் ஓரிரு தினங்களில் ரமலான் முடிவடைந்து விடும். இனி அடுத்த வருடங்கள் 11-12 மாதங்கள் அடுத்த ரமலானை காத்திருக்க வேண்டும். இந்த பயிற்சியை பெறுவதற்கானால் 27 தினங்கள் இஹ்லாஸாக அமல் செய்தோம். அல்லாஹுக்காக வேண்டி பசித்திருந்தோம், அவனுக்காக தாகித்திருந்தோம், அவனுக்காக நாங்கள் ஹலாலான உறவு மனைவியை ஒதுக்கி நடந்தோம் பகல் பொழுதுகளில். நீமானவர்களே, வெறுமனே இது அல்லாஹுக்காக வேண்டி என்ற ஒரே ஒரு எண்ணம் இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும். வேறு யாருக்காக வேண்டியும் நாங்கள் ஒளிவு மறைவாக பகட்டுக்காக ஒரு நடிப்புக்காக வேண்டி செய்ய வேண்டிய இபாதத் அல்ல இந்த ரமலானுடைய நோன்பு. அல்லாஹுக்காக வேண்டி உலை தூய்மையோடு மாத்திரம் செய்ய வேண்டிய இபாதத். நேமானவர்களே, இந்த ரமலான் எதனை சுமந்து வந்தது? இஹ்லாஸுடைய பயிற்சியை சுமந்து வந்தது. இந்த ரமலான் கடந்தாலும் இந்த இஹ்லாஸ் அல்லாஹுக்காக வேண்டி என்ற அந்த உள்ள தூய்மை எங்களுடைய வாழ்வில் கலக்குமானால் பலவிதமான இபாதத்துக்கள் முன்னிறுத்தி துஆக்களை கபூல் செய்யப்படக்கூடிய துஆக்களாக மாற்ற முடியும். நான் இருக்கரம் ஏந்தி அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றுவான் என்று உளப்பூர்வமாக நாங்கள் நம்பக்கூடிய சந்தர்ப்பம் இஹ்லாஸான அமல்களால் உருவாகிறது. அப்போ எத்தனை பேர்கள் இந்த ரமலான் மூலம் இஹ்லாஸை ஒரு பாடமாக பயிற்சியாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதே போன்று மூன்றாவது ஒரு விடயம் இபாதா ரீதியாக இந்த ரமலானுடைய நோன்பு சுமந்து வந்தது. அதுதான் நல்லமல்கள் என்றால் விரைந்து ஓட வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு ரமலானிலே எப்படி பயிற்சி வித்தான் தெரியுமா? தஅஜீலுல் இஃப்தார், அதாவது நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவது ஒரு சுன்னா. அதாவது நாங்கள் எப்படித்தான் பலவிதமான பாரமான வேலையில் இருந்தாலும் பாங்கு சொன்னதும் இஃப்தார் செய்ய வேண்டும். அதுதான் அசல் சுன்னா. நான் நோன்பு நோற்று விட்டேன், கிட்டத்தட்ட 11-12 மணித்தியாகங்கள் பசியோடு இருந்து விட்டேன், பாங்கு கேட்ட ஒரு 5 நிமிஷம் தாண்டினா என்ன என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கிறது அல்ல. பாங்கு சொன்ன அடுத்த நிமிஷம் இஃப்தார் செய்யணும். இதுதான் சுன்னா. நேமானவர்கள் அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு சுன்னாவான இபாதத்தின் மூலம் இபாதத்துகளில் மிக விரைவான அவசரம் தேவை என்பதை அல்லாஹு தஆலா இந்த நோம்பின் மூலம் கற்றுத்தந்தார். நாங்கள் ஒவ்வொருவர்களும் செய்தோம். வாங்க சொன்னா எவ்வளவு அவசரமாக இஃப்தாரை செய்கிறோம். அல்லாஹு தஆலா இஃப்தாரையும் ஒரு இபாதத்தாக வைத்திருக்கிறான். அதானே சொன்னான் அல்லாஹு தஆலா, ரமலானிக்கு லிசாயிமி ஃபர்ஹத்தான், 2 சந்தோஷங்கள் நோன்பாளிக்கு இருக்கிறது. முதலாவது சந்தோஷம் அவன் நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் இருக்கிறது அவன் என்னை சந்திக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம். அது அல்லாஹ்வோடு இருக்கிறது. அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி, அவன் தரும் பரிசு, அவன் தரக்கூடிய அந்த உயர்வு, இந்த ரமலானுடைய நோன்புக்காக வேண்டி அவன் தரும் வெகுமதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஏற்படும் சந்தோஷம் அது மறுமையோடு சம்பந்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, இஃப்தாரில் நாம் ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கிறதே, அது இபாதத்துகளில் விரையும் தன்மை அவசியம். மிக அவசரமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பண்பாடை, ஒரு தன்மையை உருவாக்குவதற்காக ரமலான் வந்தது. இப்போ எத்தனை பேர்கள் இந்த தன்மையை உருவாக்கினோம்? அதான் சொன்னால் இதற்கு பின்னர் நாங்கள் அதானுடைய ஓசை கேட்டால் பள்ளிக்கு விரைந்து வரும் சமூகமாக மாற வேண்டும்.